இங்க பாருங்க, 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயாகும். பாருங்க, இது எங்க கடை, எங்க அப்பா வேணுவோட உழைப்பால வந்த கடை. இங்க அவரோட பசங்க மட்டும் தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் வெளியில போலாம். வெளியே போங்கன்னு சொன்னேன். இங்கதாங்க. இந்தாங்க, வா. என்னங்க ஐயா இங்க நிக்கிறீங்க? என்னாச்சு? மேல போங்க. என்ன மேல? மேல போய் பாருங்க தம்பி. என்னடா? வாங்க. என்ன இப்படி பாக்குற? என்னடா இவங்க எல்லாம் இங்க வந்திருக்கானுங்களேன்னு பாக்குறியா? ஓ தம்பி சரவணன் கூப்பிட்டாரு, அதான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம். அவர் கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்களா? தம்பி, உங்க தம்பி சரவணன் இந்த கடைக்கு பொறுப்பேற்றுக்கிட போறேன், நீங்க வாங்கன்னாரு, அதான் வந்துட்டேன். என்னது, சரவணன் இந்த கடைக்கு பொறுப்பேற்றுக்கு போறானா? ஆமா, ஏன் எனக்கும் இதுல பங்கு இருக்குல்ல. சரவணா, இந்த கடையை சண்முகம் பொறுப்புல விடுறதா எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. அது உனக்கும் தெரியும். ஏன் நான் பொறுப்பேற்றுக்க கூடாதா? காது குத்து முடிஞ்சதும் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணீங்களா? இந்த பாரு, இந்த கடையை சண்முகத்துக்கும் வீட ஆனந்திக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சு. எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நான் ஒத்துக்கல. உன்னை யார் கேட்டது? இன்னைக்கு ஆனந்தியா அம்போன்னு விட்டுட்டு வேற ஒருத்தையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கியோ? இனி நீ கைராசி குடும்பத்தோட பையன் கிடையாது. நீ சொல்லிட்டா நான் அந்த வீட்டு பையன் இல்லைன்னு ஆயிடுமா? உனக்கு கடையை கொடுக்க போறாங்கன்றதுனால இப்படி பேசுறியா? டேய் டேய், இப்ப கூட சொல்றேன், இந்த கடை வீடு எல்லாத்தையும் நான் அண்ணனை தான் வச்சுக்க சொன்னேன். நீ டிராமா போட்டு எல்லாத்தையும் மயக்கி இந்த கடையை எடுத்துக்க பாக்குற. ஒன்ன மாதிரி நினைச்சியா என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இவங்களெல்லாம் வெளியே போக சொல்லு. தம்பி, அதாவது என் மாப்பிள்ள ராஜேந்திரனுக்கும் இதுல உரிமை இருக்கு. இந்த பங்க என் மாப்பிள்ளையோ இல்லை என் பொண்ணோ விட்டு கொடுக்க தயாரா இல்ல. யோ, நீ எங்க குடும்பத்துக்கு எந்த காலத்திலயா நல்லது நினைச்சிருக்க? நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற நீ இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறியா? ஏய், இங்க பார், மரியாதையா பேசு. இல்ல என்னடா பண்ணுவ? போடா வெளியே. இல்ல போலன்னா என்னடா பண்ணி கிளிப்ப? இங்க பாருங்க, 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயாகும். பாருங்க, இது எங்க கடை, எங்க அப்பா வேணுவோட உழைப்பால வந்த கடை. இங்க அவரோட பசங்க மட்டும் தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் வெளியில போலாம். வெளியே போங்கன்னு சொன்னேன்.
சரவணா, தயவு செஞ்சு சொல்றது கேளு. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த காலத்திலேயே நம்ம சொத்தை பிரிக்க முடியாது. அதனால நீ இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் இந்த கடையை எனக்கு கொடுக்கலாமே? ஏப்பா, உன் பொண்டாட்டி ஆனதிக்கு தான் கைராசி வீட்டை கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? என் பங்க எதுக்கு யாருக்கோ கொடுக்கணும்? இந்த பாரு சரவணா, ஆனந்தி வேணும்னா உனக்கு யாரோவா இருக்கலாம். ஆனா கார்த்திக் உன் புள்ள தானே. அவனோட எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கு. அதனால உனக்கான சொத்து உன் மகனுக்கு போக போகுது. என் பேர்ல சொத்தை எழுதி வச்சா நான் எதிர்காலத்துல என் பையனுக்கு எழுதி வைப்பேன். யாரு நீயா? பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கே உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் பையன் காது குத்துக்கு வாவான்னு உன்னை கெஞ்ச வச்ச. அது கூட லேட்டா தானே வந்திருக்க. வந்தவ சும்மாவா வந்த? ஒரு ரெண்டாவது பொண்டாட்டியும் அவங்க அப்பாவையும் கூட்டு வந்திருக்கிற. இப்படி நடந்துக்கிற நீ எதிர்காலத்துல உன் பையனுக்கு சொத்து கொடுக்க போறியா? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, இந்த சொத்து என் பேர்ல வரணும். இங்க பாரு, இந்த சொத்தோட முக்கால்வாசி பங்கு உன்னை சிவஞான சம்பாதிச்சது. இந்த கடையில வர வருமானத்தை வச்சு தானே சம்பாதிச்சாரு. யாரு கண்டா? நிறைய வந்த வருமானத்தை ஒளிச்சு வச்சு அப்புறம் இவரு பேர்ல நிறைய சொத்து வாங்கிருக்கலாம்ல. ஏய், யாரை பார்த்து என்னடா பேசுற நீ? விடு மாப்ள, விடு சொல்றல. வா, பொறுமையா இரு. இந்த பார் சரவணா, எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ அநியாயமா இந்த குடும்பத்தை உடைக்க நினைக்காத. இந்த கடை எனக்கு வேணும். எதுக்கு? வீரமணி கிட்ட அடகு வைக்கவா? இங்க பாரு சரவணா, எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நீ எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ராஜேந்திரன் கூட ஏறத்தால ஒத்து வந்துட்டான். நீ மட்டும்தான் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் அப்படித்தான் பிரச்சனை பண்ணுவேன். இந்த கடையில இந்த சண்முகம் முதலாளியா உட்கார முடியாது. பார்க்கலாம்டா, பார்க்கலாம். ஐயா, இந்த தம்பி சொல்லுங்க தம்பி. நாங்க இல்லாத நேரத்துல சரவணா இங்க வந்து கடை கணக்கு வழக்கு டீடைல்ஸ் எதை கேட்டாலும் நீங்க கொடுக்க கூடாது. சரி சரியா? சரி தம்பி. வாங்கம்மா, பாப்பா. என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்னங்க என்னங்க அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏன்பா, என்னப்பா போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க? அங்கே இருந்து கடையில உட்கார்ந்து வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டியது தானே? ஆமா, அந்த சரவணன் எங்க வியாபாரத்தை பார்க்க விட்டான். என்ன சொல்றீங்க? சரவணனுக்கு நம்பிக்கை இல்ல. சப்போர்ட்டுக்கு வீரமணி அவன் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். எந்த வீரமணி நம்ம கடைக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதே வீரமணி இன்னைக்கு வந்து கடை நடுவில் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்க. ஐயே, எதுக்கு நீங்க அவனை சும்மா விட்டுட்டு வந்தீங்க? அடிச்சு வரட்ட வேண்டியது தானே? நாம வளர்த்த பையனே நமக்கு எதிராக நிக்கிறப்போ மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஐயோ, அப்ப அவங்க எல்லாரையும் அங்கேயே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்களா? அதே எப்படிமா விட்டுட்டு வருவோம்? எல்லாத்தையும் விரட்டி விட்டு சுப்பிரமணியத்தில் சொல்லிட்டு தான் வந்திருக்கான். அவங்க நோக்கமே அண்ணன் விருப்பப்படி ஒருத்தருக்கு கடை போய் சேரக்கூடாதுங்கிறது தான். வாடி புளி முட்டை, நான் வெளில போய் உங்க அப்பனை அப்படியே தூண்டி விட்டுட்டு வந்துட்டியா? என்ன பேச்சு பேசுறீங்க? நானே இப்பதான் என் வீட்ல இருந்து வரேன். அப்போ உனக்கு எந்த விஷயமே தெரியாதுல்ல? இல்ல, தான் நிக்குத உடம்புல சாதையே ஒட்டாம. இது வந்து உனக்கு அப்படியே போட்டு கொடுக்கலையா? ஏங்க, என்ன எதுக்கு இப்ப இழுக்குறீங்க? இந்த பாரு, காலையில சண்முகம் கடைக்கு போறப்பா நீ போராம இருந்து ஒட்டு கேக்கலாம். முழிக்கிற மொழிய பாரு. திரும்பி பார்க்காமலேயே 10 அடி தூரத்துல யாரு நிக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருவாடி இந்த இந்திராணி. இது பார் வைஜெயந்தி,
தேவையில்லாம குடும்ப விஷயத்துல உங்க அப்பாவை தலையிட வேண்டாம்னு சொல்லு. ஆமா, இன்னைக்கு எதுக்கு உங்க அப்பா சரவணன் கூட கடைக்கு வரணும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயா, உனக்கு எந்த விஷயமே தெரியாதா? தெரியும். ஆனா என் புருஷனை அழைக்காம நீங்க இப்படி கடைக்கு போலாம்? ஏய், அறிவு கட்டவள, ஏதாவது இருக்குதா உனக்கு? இது மாப்பிள்ளையோட சொத்து. அவருக்கு தெரியும் யார் அழைக்கணும் யார் அழைக்க கூடாதுன்னு. பெருசா பேசுற. இங்க பாருங்க, எங்களை கேட்காம நீங்க இவருக்கு கடையை கொடுத்தது தப்பு. அத நாங்களும் எதிர்க்கிறோம், சரவணனும் எதிர்க்கிறாரு. ஏ, நாளைக்கு நானே கூட கடையில வந்து உட்காருவேன். உட்காந்துருவியா நீ? ஏதோ பொறுமையா இருந்தா ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. உங்க அப்பாவுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க கடையில காலடி வைக்கிறதுக்கு? ஏன் புருஷனுக்கும் அதுல பங்கு இருக்கு. என் புருஷனோட மாமனாருங்கிற முறையில அவரும் வராரு. அதுல என்ன இருக்கு? இனிமே வரக்கூடாது. அண்ணா, தயவு செஞ்சு நான் தடுக்காதீங்க. இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க. பழைய சண்முகமா இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரவணா, அண்ணன் எப்படி அந்த சண்முக பயலுக்கு பறிஞ்சு பேசுறான் பாரு. நீ புரிஞ்சுக்கிட்டியா உன் அண்ணனை பத்தி? ஏன் அந்த சண்முகம் மட்டும் உன் அண்ணன் கூட சண்டையே போடலையா? அப்படியே ஒத்துமையா இருந்தாங்களா? எப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயமாச்சு. இப்ப எல்லாம் ஒன்னா கூடி நிக்கிறாங்க பாரு. இதான் உன் அண்ணன் குணம். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? போனா போட்டுமேனு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தலான்னு நினைக்கிறியா? நான் எங்க விட்டு கொடுக்கணும்? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கோர்ட் வரைக்கும் போவேன். சரிப்பா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கைராசி குடும்பத்துக்கு கடை, அப்புறம் உங்க வீடு, இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு பொதுவான சொத்து. நீங்க 6 பேர் இருக்கீங்க, 6 பேருக்கு ஒரு பங்கா அப்படின்னு வச்சா கூட நீங்க 6 பேரும் ஒன்னா சேர்ந்து நிர்வாகம் பண்ண முடியுமா வியாபாரத்துல? இல்ல அந்த வீட்டுல 6 பேரும் போய் குடும்பமா இருந்து அங்க வாழ முடியுமா? யாராவது விட்டு கொடுத்தானப்பா ஆகணும். அதுக்கு நான் விட்டு கொடுக்கணுமா? முடியாதுங்க. அப்படி என்னப்பா அந்த கடமையில உனக்கு ஆர்வம்? என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ? கடன் இல்லைங்க, ஏதாவது ஒரு சொத்தை அவங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும். முக்கால்வாசி சொத்து சிவஞானம் சம்பாரிச்சதா இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வைக்கிறதா இருக்கட்டும். ஆனா அதுல அந்த ஆனந்திக்கு வேற பங்கு இருக்கான். அவெல்லாம் யாருங்க? அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கு எதுக்கு அந்த கைராசி வீட்டை நான் விட்டு கொடுக்கணும்? அவ கைக்கு மட்டும் அந்த சொத்து போச்சு, என் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அதனாலதான் நான் என் பங்கு கேட்கிறேன். அவரு சம்பாரிச்சத அவர் என்ன வேணா செய்யட்டும். ஆனா எங்க அப்பா சொத்துல என்ன கேட்காம எதுவுமே செய்ய முடியாது. சரிப்பா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல மத்த எல்லாருக்குமே அளவுக்கு உரிமை இருக்கிறப்போ நீ அந்த பங்கை வாங்கிக்கிட்டு சரிசமமா உட்காந்து அவங்களோட வியாபாரம் பண்ண முடியுமா? இப்ப இதே மொத்தமா ஓம் பேர்ல அந்த பொறுப்பு வந்துருச்சுன்னா என்ன வேணும்னாலும் செய்யலாம், எப்படி வேணும்னாலும் செய்யலாம். ஆனா அந்த கடைக்காக எத்தனை கோடி வேணும்னாலும் கொட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ அந்த கடையை வாங்கி என் மாப்பிள்ள அதான் உன் அண்ணா ராஜேந்திரன் கையில கொடுத்துட்டேன்னா உனக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன்ல நானு. எவ்வளவு சிறப்பாக வேணும்னாலும் செய்வேன். என்ன சரவணன் அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த கடை ஒன்றும் பெருசாலாம் ஓடல. இன்னும் சொல்ல போனா கைராசி கடை வியாபாரத்தை விட எங்க கடை வியாபாரம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா எதுக்கு கேக்குறோம்? எல்லாம் ஒரு பிரஸ்டீஜ் தான் சரவணன். இப்போ நீங்க நடாஷாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது இந்த பட்டு வியாபாரத்தை கட்டிட்டு நீங்க ஏன் அழணும்? நீங்க இதெல்லாம் விட்டுட்டு உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பிசினஸை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருங்க. தம்பி, உங்களுக்கு நல்ல மனசு, அதனால நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும், நல்லா தான் இருப்பீங்க. அதனாலதான் நாங்க எல்லாரும் இப்படி தூரம் பேசிட்டு இருக்கோம். நாங்க அந்த கடையை எல்லார்கிட்டையும் பேசி வாங்க பாருங்க.
எப்படிங்க? அதான் சிவஞானம் கடையை சண்முகத்து கையில கொடுத்து அழகு பார்க்குற முடிவுல இருக்காரு. அவன் என்ன முடியல வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நீங்களும் என் மாப்பிள்ள ராஜேந்திரனும் கலந்து பேசி ஏதாவது என்னத்தையாவது ஏதாவது பூகம்பத்தை உண்டு பண்ண முடியுமான்னு பாருங்க. யாரு? ராஜேந்திரனா? நீங்க வேறங்க. அவன் சும்மா பேருக்கு தான் உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான். மற்றபடி அவன் சப்போர்ட்லாம் அந்த குடும்பத்துக்கு தான். அவனை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. சரிப்பா, நீ யோசிச்சு ஏதாவது முடிவு பண்ண. நீ இப்படி முடியாதுன்னு கைவிட்டேன்னு வை, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி விட்டேன்னா அவங்களோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து தான் நீ வியாபாரம் பண்ண முடியும். அப்புறம் என்ன, அந்த டீ காபி கொடுப்பான் பாரு, அந்த பய கூட உன்னை மதிக்க மாட்டான். அவனுக்கு பேச்ச கேட்டு தான் ஆடுவானுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்துல எல்லார்ட்டையுமே பேசி அந்த கடையை எப்படி மொத்தமா வாங்க முடியுமோ அதுக்கு முயற்சி பண்ணு. உன் தங்கச்சிய கைக்குள்ள போட்டுக்கோ. அப்புறம் உன் அக்கா சாந்தி அவட்ட நல்ல விதமா பேசி பாரு. ஆதரவு திரட்டுப்பா. எல்லாம் பேசுறதுலான இருக்கு. உன் கைக்கு எப்படியோ அந்த கடை வரணும். அப்புறம் பாரு, நீ எதிர்பார்க்காததெல்லாம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நீ பாரு. நான் செய்யறேங்கிறேன்ல உனக்கு. இப்போ அந்த கடையை வச்சு உனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. எனக்கு வயசாகி போச்சுப்பா. என்கிட்ட கோடி கோடியா பணம் இல்லையா என்ன? எல்லா இளவும் இருக்கு. பிரஸ்டீஜ், அந்த பிரஸ்டீஜ் வேணும்ல, அதான் அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காகத்தான் பேசிட்டு இருக்கேன். கூட நான் எது கேட்குறேன்னா, அது உங்க அப்பா என் பழைய முதலாளி ஐயா வேணுகோபால் ஐயா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த கடை. அந்த கடையில் என் பங்கு அதுல சேரணும்ல. எனக்கு அந்த விருப்பம் இருக்குமா இல்லையா? மற்றபடி எனக்கு எந்த பொருள் பணம் மேலாம் ஆசை இல்லை. இல்லை என்கிட்ட கடையா பணமா? என் மாப்பிள்ளைக்கும் இதுல உரிமை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா உனக்கு ஒரு தன்மான பிரச்சனைன்னு வர்றப்போ நான் உன் பக்கம் தான் நான் நிற்பேன். எனக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏகப்பட்ட இடம், ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள இடமெல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்ப அந்த கடையை வாங்கி என்கிட்ட கொடுத்தேன்னு வை, அப்புறம் நீ கேட்குற எந்த இடத்த வேணாலும் நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன். அதை வச்சு நீயும் மாமனார் சேர்ந்து பெரிய லெவலில் பிசினஸ் பண்ணுங்க. எல்லாம் யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி முடிவு எடுங்க. நல்ல முடிவா எடுக்கணும். என்ன சரவணன்? சரிங்க, நான் யோசிச்சு சொல்றேன். ஏன்பா இவனை நம்பி எல்லாத்தையும் பேசுறீங்களே, நாளைக்கு ஆள் அந்த பக்கம் பேசிட்டான்னா என்னப்பா பண்றது? டேய் போனா பேசிட்டு போறான் அந்த விளக்கண்ண. இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பயமா? எனக்கு என் நோக்கம் நிறைவேறணும்டா. அதுக்கு இவன் மண்டைய இப்படித்தான் எல்லாரும் சேர்ந்து குழப்பணும். அவனை எப்படியோ அவனை காலி பண்ணி நான் அவன் நினைச்சதை சாதிக்கணும். அண்ணி எப்படி இருக்கீங்க? ஆனந்தி நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. கடைக்கு போயிட்டு வரேன் ஆனந்தி. அம்மா நீ என்ன இந்த பக்கம்? அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போறேன். ஆட்டோ எதுவுமே கிடைக்கல, அதான் கொஞ்ச தூரம் நடந்து போய் ஆட்டோ பிடிக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஆனந்தி நீ என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு உன் பையன் காது குத்துக்கு நான் வராம இருந்துட்டேன். எனக்கும் அந்த விஷயத்துல உங்க மேல வருத்தம் தான் அண்ணி. உங்க தம்பி சரவண என் கூட இல்லன்னு தானே நீங்க வரல. என்ன பேசுற நீ? சரவண செஞ்ச தப்புக்கு அவனை நான் என் தம்பிய நினைக்கவே இல்லை. அப்படியே நான் வரதா இருந்தாலும் உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் தான் நான் வந்திருப்பேன். நான் வரலன்னா என்ன, என் புருஷன் தான் தாய்மாமா முறை செஞ்சார்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு லீவ் போட்டுட்டு கூட நான் உன் பையன் காது குத்துக்கு வந்திருப்பேன். அப்புறம் ஏன் நீ வரல? வெறும் கையோட ஒரு அத்தையா வந்து என்ன பிரயோஜனம் ஆனந்தி?
குழந்தைக்கு நான் எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அதான். என்ன பேசுறீங்க நீங்க? இது பாருங்க, நீங்க வந்து என் புள்ளி ஆசீர்வாதம் பண்ணிருந்தாலே போதும், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, அதை விடுங்க. இந்த விஷயம் நீங்க அண்ணிக்கிட்ட சொல்லிருந்தாலும் உங்க சார்பா அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்கல்ல? ஏற்கனவே அண்ணனும் அண்ணியும் உனக்கு எல்லாமே செய்றாங்க. இதுல நான் வேற சிரமப்படுத்தணுமா? அதனாலதான் நான் வரல. நீ தப்பா நினைச்சுக்காத. ஏதாவது ஒரு நல்ல பொருளா வாங்கிக்கிட்டு உன்னையும் குழந்தையும் வீட்டுல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். ஐயோ என்னங்க அண்ணி, நீங்க வந்து அத பத்தியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்க பக்கத்துல இருந்தாலே போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் குழந்தைக்கு நான் சொந்த அத்தை இல்ல. என்னதான் சிரமமா இருந்தாலும் நான் முறை செஞ்சிருக்கணும். சரிங்க அண்ணி, உங்க கையில எப்போ வசதி வருதோ அப்ப வந்து நீங்க டபுள் மடங்கா செய்யுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். போதுமா? ரொம்ப நன்றி ஆனந்தி, என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட. அதுவே எனக்கு சந்தோஷம். சரி, அங்க அப்பா எப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அண்ணி. எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லு. நான் அப்புறமா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் சரிங்க அண்ணி, கண்டிப்பா. நீ இப்ப பாத்து போ. சரிங்க அண்ணி, குழந்தைகளை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, நான் போயிட்டு வரேன்.